கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக கூறுகிறது: விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள் என்பதாக. விசுவாசமும் அற்ப விசுவாசமும், ஃபெய்த் அண்ட் லிட்டில் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ராகாப் என்பவள் எபிரேயர் நிருபத்தை எழுதுவதற்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவள். 2000 வருடங்களுக்கு பிறகும் அவள் வேசி என்று அழைக்கப்பட்டாள். காரணம், அவளுடைய பாவம் மிகவும் கொடியதாயிருந்தது. அவளுடைய பாவம் சிவப்பு கயிறை போல இரத்தாம்பர சிவப்பாய் காணப்பட்டது. அப்படி இருந்த ராகாப் ரட்சிக்கப்பட்டாள். எப்படி ரட்சிக்கப்பட்டாள் என்றால், அவள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றாள். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு விசுவாச குறைச்சல் இருப்பதைக் கண்டு சுமார் 4 இடங்களில் அவர்களை கடிந்து கொண்டார். சீசர்கள் ஒருமுறை கவலைப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்: அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமளவா என்பதாக. ஆகையால் உங்களுக்கு இருக்கும் கவலை உங்கள் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல இயேசுவோடு படவில் பயணம் செய்த சீசர்கள் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார்: அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆகையால் உங்களுக்குள் இருக்கும் எவ்வகையான பயமும் உங்கள் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை பேதுரு இயேசுவை போல கடலில் நடக்க வேண்டும் என்று முயற்சித்தான். சூழ்நிலைகளை பார்த்த பேதுரு திடீரென்று கடலில் மூழ்க ஆரம்பித்தான். அப்பொழுது இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். ஆகையால் உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து வீணான காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார்: அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன என்பதாக. ஆகையால் வீண் சிந்தைகள் விசுவாசத்திற்கு எதிரானது என்பதையும் தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி கவலை, பயம், சந்தேகம், வீண் சிந்தையுள்ளவர்களாக இராமல் ராகாபை போல, ஆபிரகாமை போல, நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போல, ஆதி அப்போஸ்தலர்களைப் போல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாச வீரர்களின் பட்டியலின் தொடர்ச்சி இன்றும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் பெயரும் விசுவாச வீரர்களின் பட்டியலில் எழுதப்படட்டும். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வளர நீர் உதவி செய்வீராக. ராகாபை போல, ஆபிரகாமை போல, சாராளை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல விசுவாசத்தில் தேறினவர்களாக ஒவ்வொருவருடைய பெயர்களும் விசுவாசம் என வீரர்களின் பட்டியலில் இடம்பெறும்படியாக செய்வீராக. இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தரலும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.